பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது மண்ணிலே மனிதனை தன்னுடைய சாயலின்படி உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி. ஆகவே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்த ஒரு தீபமாயிருக்கிறது. அது அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த ஆவி உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியது என்று வேதம் சொல்லுது. காரணம், அது தேவன் நமக்கு தந்த தீபம். அவர் நம்முடைய நாசியிலே ஊதின அவருடைய சுவாசம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஜீவாத்மாவாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் தந்த அந்த தீபம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக வழிநடத்தக்கூடியது. யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று பக்தனாகி யோபு எழுதுகிறார். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஆண்டவர் அருளிய தீபம், அந்த ஆவி என்னுடைய தலையின் மேல் பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். அந்த ஆவிதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியே அந்த ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் அருளின வெளிச்சம், அந்த ஆவியினாலே, அந்த ஜீவ சுவாசத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மேல் ஊதின அந்த சுவாசம், அவர் தந்த தீபம், அந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறது. ஆகவே அந்த வெளிச்சத்தினாலே நாம் ஒவ்வொரு இருளையும் கடந்து போகிறோம். அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். யோபு புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. அதுதான் கர்த்தர் தந்த தீபம், அது சர்வ வல்லவருடைய சுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சுவாசத்தை நம்மேல ஊதி நம்மை ஜீவாத்மாவாய் மாற்றி இருக்கிறார். நாம் ஜீவிக்கிறது அவருடைய சுவாச காற்றினாலே. அவர் நமக்குள்ளே ஊதின சுவாசம், அது சர்வ வல்லவருடைய சுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து நமக்கு உணர்வை கொடுத்து நீதி எது அநீதி எது என்று சொல்லி அதை வேறு பிரித்து அநீதியான காரியங்களுக்கு விலக்கி நம்மை விடுவித்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்.
ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்று சொல்லுகிறார். கர்த்தர் தந்த அந்த நல்ல ஆவிதான் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறது. செம்மையான வழியிலே ஆண்டவரால் நாம் நடத்தப்படும் பொழுது நிறைவான பலனையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிப்போம். ஆகவே கர்த்தர் தந்த தீபம் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் திசை கெட்டு போவதில்லை. அவர் நம்மை தெளிவாக ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறபடியினால் நாம் நம்மை அறிந்து கொள்ள அந்த ஆவி நமக்கு உதவி செய்கிறது. அது ஒரு தீபமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளியே தள்ளுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 21 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மனிதனோடு பண்ணின உடன்படிக்கை, அவருடைய ஆவியை அவன் மேல் வைத்து அவனுடைய வாயிலே வார்த்தைகளை கொடுத்து, என்றென்றைக்கும் இந்த வார்த்தைகள் உன் வாயிலிருந்து மாத்திரமல்ல உன் சந்ததியின் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் இது ஒருபோதும் விலகாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஜீவனாயிருக்கிறது. அந்த சுவாசம் தான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுக்கிறது. ஆகவே அந்த தீபத்தை ஒருபோதும் அணையாமல் நாம் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் வெளிச்சத்தையும் அநேக நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வெளிச்சத்தின் பாதையிலே நடப்போம். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அருளின இந்த ஆவியை குறித்து, கர்த்தர் கொடுத்த இந்த அணையாத தீபத்தை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆவிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாதையில் நடக்க நீர் உதவி செய்வீராக. அவருடைய தீபம் என் தலையில் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவருடைய வெளிச்சம் என் இருளை எல்லாம் மாற்றி நான் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க எனக்கு உதவி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. அந்த வெளிச்சத்தின் பாதையிலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.